வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதோட பேசிக்ஸ் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்விட்டினா என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு வியூ பார்த்துருந்தோம். இந்த இதில் ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, அதோட பேசிக் மட்டும் பார்ப்போம். ரொம்ப இன்டெப்த் போல் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு பார்ட் 1 ஒரு 10 வரைக்கும் போகலான்னு இருக்கேன். அதை நீங்கள் வீடியோ பார்த்து ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்குங்க. ஏன்னா இது ஒரேடியாக சொல்லி கொடுக்குறதுக்கு அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்லை. ஈக்விட்டி மாதிரி இதில் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் தான் நிறையா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இடமும் இது தான், லாஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய இடமும் இது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்ன்னு இருக்கு இல்லையா, கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ரெண்டாவது புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மூணாவது விஷயம் இதில் என்னென்னா ப்ரீமியம் அப்படிங்கிற வேர்டு சொல்லுவாங்க. அந்த ப்ரீமியம் தான் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கால் ஆப்ஷன் ஒன்று இதில் இருக்குது, புட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே வாங்க நெக்ஸ்ட். இந்த கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன? நான் உங்களுக்கு நிறைய அந்த டயக்ராம்லாம் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, நிறையா கதை மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவ்வளோலாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அதெல்லாம் உங்களுக்கு மைண்ட்லேயே ஏறாது, கடைசியில் யூஸும் ஆகாதுன்னு அதுதான். ஸோ நான் அதனால் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய போக போக உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடும். ஓகே, இந்த கால் ஆப்ஷன் அப்படின்னா பச்சை கலரில் போட்டிருக்கோமா இல்லையா? பச்சை கலர் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பாசிட்டிவ், அதாவது மேலே ஏறப்போகுது, அதாவது பாசிட்டிவாக போகுது அப்படின்னா அதை கால்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 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 ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு நிஃப்டின்னு எதை வேணால் வச்சுக்கலாம். அது மேலே ஏறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனை வாங்கணும் கைஸ். ஓகே, ரேட்டு ப்ரீமியம் அதை பற்றிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். பேசிக் ஸ்டாக் மார்க்கெட், அதில் ஒரு ஸ்டாக்கோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோ மேலே ஏறப்போகுது அப்படின்னா இந்த காலுங்கிற ஆப்ஷனை நீங்கள் வாங்கணும். ஸோ பாருங்கள், அப்போ அந்த மார்க்கெட் ஏற 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 உங்களுக்கும் ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும் guys. ஒரு கட்டத்தில் நீங்கள் விற்றுட்டு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஓகே, ரெண்டாவது, அப்போ இந்த புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது, அது இல்லாமல் கீழே இறக்கத்தில் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த ப்ரைஸு, அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இறங்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னா இந்த புட் ஆப்ஷனை வாங்கலாம் guys. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக ஈக்விட்டியில் மார்க்கெட் ஏறினா மட்டும்தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும், அதுதான் நமக்கு நல்லது. ஆனால் இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏறினாலும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம், இறங்கினாலும் ப்ராஃபிட் எடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் ஏற போகுதுன்னா அந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க, மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னா இந்த புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஆனால் இதில் இன்னும் 2 வகை இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ புரியலன்னா விட்டுருங்க, அது இதோட சூப்பர் வீடியோவில் இன்னும் எக்ஸலண்ட்டான ஒரு கண்டென்ட்டோடு நான் சொல்லித்தரேன். இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுங்க, மேலே ஏறுன்னு சொன்னேன் தெரியுமா? மேலே ஏறுனா உங்களுக்கு ப்ராஃபிட்னு சொன்னல, அதே இந்த கால் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா, பை பண்ணுறீங்க, அதாவது ஏறப்போகுதுன்ற ஆசையில் பை பண்ணுறீங்க, மேலே போகுது ப்ராஃபிட் விட்டுருங்க. செல் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேரெக்டாக வாங்கவே இல்லை, நேராக விற்கிறீங்க அப்படின்னு செல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். புரியுதா? இப்போ இங்கேயே பாருங்கள், இந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே கால் ஆப்ஷனை பை பண்ணிங்க, பையனை என்ன வாங்குறது, பை பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறும் போது ப்ராஃபிட், செல் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்குனா ப்ராஃபிட். அப்படியே இந்த புட் ஆப்ஷனுக்கு வாங்க. இந்த புட் ஆப்ஷன் இறங்கும் போது பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நான் சொன்னேன் தெரியுமா? அந்த மாதிரி இந்த புட் ஆப்ஷனை செல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ஏறுனுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு கிளாரிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இதுக்குள்ளேயே கால் ஆப்ஷனும் பை ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு, இதுக்குள்ளேயே ஒரு கால் ஆப்ஷன் பை ஆப்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு கணக்கு.
என்ன இப்படி போட்டு குழப்பற அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்க வேணாம். அதுக்கு தான் நான் அந்த செல்லை பற்றி உங்களுக்கு சொல்லலை. ஓகே, ஆனால் இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது, புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதுன்னு சொன்னீங்களா, அதுதான் பெஸ்ட்டு. பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கால் ஆப்ஷன்னா மேலே ஏறும் போது ப்ராஃபிட், புட் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். இப்போதைக்கு இது தெரிஞ்சால் போதும் guys. இப்போதைக்கு இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கிங்க. அந்த செல்லை மறந்துடுங்க. அந்த செல் அப்படிங்கிறத எங்களுக்கு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை guys, அது சரி உங்களுக்கு அப்புறமாவே சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பை ஆப்ஷன் அப்படின்னு இருக்கா, செல் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கா. பைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் மேலே ஏறப்போகுது, க்ரீன் கலர் இருக்குது, மேலே ஏறப்போகுதுன்னா இந்த இது வாங்கினீங்கன்னா ப்ராஃபிட். அதே ரெட் கலர் இருக்குன்னா புட் ஆப்ஷன், பை பண்ணுறீங்க, இறங்க போகுதுன்னு சொல்லி அதை வாங்குறீங்க, ப்ராஃபிட். ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் ஏறும் போது வாங்குறது பை ஆப்ஷன், இறங்குனதுன்னு நினச்சி வாங்கினீங்கன்னா புட் ஆப்ஷன். அதே பாருங்கள், இந்த புட் ஆப்ஷன் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இறங்கும் போது நினச்சி வாங்குறது தானே. ஆனால் ஏறும் போது அதை செல் பண்ணணும். அப்போ வந்து ஏறும்போது நமக்கு ப்ராஃபிட். அப்படியே தலைகள் நடக்குங்க. இங்கே வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா ஏறும்போது ப்ராஃபிட், செல் பண்ணிங்கன்னா இறங்கும் போது ப்ராஃபிட். அதே மாதிரி இந்த புட் ஆப்ஷன் இறங்கும் போது நமக்கு ப்ராஃபிட், செல் பண்ணிங்கன்னா ஏறும் போது ப்ராஃபிட். அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஓரளவு? இது வந்து ஓரளவு பெரிய கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ரிவர்ஸ். சரி, இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போ எதுக்கு அப்போ இந்த புட் ஆப்ஷனுங்கிற ஒரு இது பேசாமல் இங்கேயே தான் ஏறுறது இறங்குறது ரெண்டுத்துக்குமே நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியுது. புரியுதா? அதாவது கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா அந்த கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுலையும் செல் பண்ணுறதுலையுமே நமக்கு ப்ராஃபிட் வருது. மீன் ஏறுனாலும் இறங்கினாலும் ப்ராஃபிட் தானே. இது எதுக்கு அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி. ஓகே, இப்படித்தான் இதில் ப்ராஃபிட் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 விஷயம். ஒன்று கால் ஆப்ஷன் ஒன்று தெரிஞ்சிருக்கணும், புட் ஆப்ஷன் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ப்ரீமியம்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு பாருங்கள், ப்ரீமியம் அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 4 வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கணும் போதும். ஓகே, இதில் வந்து இப்படி தான் ஏர்ன் பண்ண முடியுமா? இப்போ நான் ஏற போகுதுன்னு நினச்சி கால் ஆப்ஷன் வாங்கிட்டேன்னா ப்ராஃபிட் வந்துடுமா? இறங்க போகுதுன்னு நினச்சி புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்துடுமான்னு வந்துடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸ்ட்ராட்டஜிக்கலாம் இதில் இன்னும் வேறு மாதிரியான பிளான்லேயும் பை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னங்க ஸ்ட்ராட்டஜினா, அது எக்கச்சக்க நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் உங்களுக்கு சும்மா பேசிக் தானே, அதனால் சொல்லி விட்றேன், கேட்டுட்டு போங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்னு ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன். ஓகேவா? அது பை பண்ணி வச்சுட்டேன். மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ மார்க்கெட் ஏறினா இதில் ப்ராஃபிட் கொடுக்கும், இந்த இன்னொன்று வாங்கி வச்சு புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கோம்ல அதில் நஷ்டம் கொடுக்கும். ஓகே, இப்போ இது எடுத்துக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் நான் ஒரு பை ஆப்ஷனை ஏறப்போகுதுன்னு வாங்கிட்டேன், ஒரு புட் ஆப்ஷனை இறங்க போகுதுன்னு வாங்கிட்டேன். ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுட்டேன். இப்போ ஏறுனா இதில் ப்ராஃபிட், அப்போ இதில் நெகட்டிவ், இதில் வந்து நமக்கு லாஸ் கொடுக்கும். இறங்குனா இதில் ப்ராஃபிட் கொடுக்கும், இதில். ஸோ நமக்கு பெரிய லெவலில் லாஸே இல்லை. இங்கே லாஸ் ஆகிறது, இங்கே ப்ராஃபிட் ஆகிடும், இங்கே ப்ராஃபிட் ஆகிறது, இங்கே லாஸ் ஆகிடும். ஓகே, ஐயோ அப்போ என்ன யார், அப்போ நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, நம்ம வந்து இந்த புரோக்கர் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு வெளில வரணுமான்னு கேட்பீங்க. அந்த நினைப்பு உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த டைமில் தான் கைஸ் இந்த ஸ்ட்ரைக் பிரேக் ப்ரீமியம் சொல்கிறேன் தெரியுமா, இது ப்ளே ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுக்க முடியாது கைஸ், அதான் சொல்ல வரேன். இப்போ இது நல்லா ஏறி இருக்குது அப்படின்னா இது ப்ராஃபிட்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏறி இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே இறங்கிடும். ஸோ ஏறுறதும் இறங்குறதும் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு ஒரு 2 விஷயம் இருக்குது பாருங்கள், இதை வச்சு உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது எப்படிங்கிறத வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. வாங்க, இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக நிறையா சொல்லிட்டனால குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஃபோட்டோ விட்டுருங்க. ஓகே, ஒன்றுமே இல்லை. கால் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, புட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. கால் ஆப்ஷன் ஏறும் போது வாங்கினா கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் கொடுக்கும், மார்க்கெட் இறங்கும் போது வாங்கினா புட் ஆப்ஷனில் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போதைக்கு தான் அதில் ஸ்ட்ராட்டஜி வச்சு வாங்குறாங்க. ஓகேவா? கால் ஆப்ஷனை பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது. இதை இன்னொரு சிம்பிள் விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேனே, இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நீங்கள் வந்து பெரிய லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட்லாம் எடுக்க முடியாது. இது அதிகபட்சம்
ஒரு ஸ்டாக்கு அதாவது எஸ்பி ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி ஸ்டாக்கு போனீங்கன்னா ஒரு 25 நாள் 28 நாளுக்குள்ளே தான் அதை ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு போனீங்கன்னா அதே 20 நாளுக்குள்ளே பண்ணலாம், இல்லைனா இன்னொரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், 7 நாளில் பண்ணலாம், வாரம். அப்போ எக்ஸ்பைரிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு காதில் விழுந்துட்டு இல்லையா, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.